ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெரின் ரேடன் சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த பிரிங்கராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கரிசலாங்கண்ணி. அதை நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஒரு கட்டு ஹேர் ஆயில் வச்சுருக்கிறேன். இது வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம காய்ச்சறதுக்காக. அது கூட ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆலோவேரா, நான் ஆலோவேரா ஜெல் ஆர்டிஃபிஷியலாக வாங்காமல் வீட்டில் இருக்கிற ஆலோவேராவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தயம் ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெய்க்கு ஏற்றது அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது வந்து என்னென்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகமும் கரிசலாங்கண்ணியும் ஹேரோட கலரை நல்லா மெயின்டைன் பண்ணும், இலை நிறைய தடுக்கிறதுக்காக இந்த கருஞ்சீரகம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு தேவையான இந்த பொருளை எடுத்துருக்கோம். கரிசலாங்கண்ணி, ஆலோவேரா ஜெல்லு, வெந்தயம், கருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம ஹேர் ஆயில் காய்ச்ச போகிறோம். இது மட்டும் கரிசலாங்கண்ணி, ஆலோவேரா, கருஞ்சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா இப்படி பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி வச்சிடணும். இது வந்து உங்களுக்கு நல்லா இப்படி அரைப்படுறதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இது வந்து அரைப்படும். இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்ச போகிறோம். எண்ணெய் நல்லா அப்படி காஞ்சிட்ருக்கு. ஒரு சிம்மில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்படி ஒரு கரண்டி எடுத்து நல்ல பெரிய கரண்டியாக எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணணும். எண்ணெய் வந்து சிம்லேயே இருக்கணும். நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் அளவு தேவையோ அதுக்கு ஏற்றதுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கெட்டியாகாத அளவுக்கு கிளறி விடுங்க. எண்ணெய் வந்து சிம்லேயே இருக்கணும், இல்லைனா சடச்சடன்னு நல்லா தெரிக்கும். அதனால் ஏன்னா இந்த இலையில கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, இலையிலையும் நம்ம ஆலோவேராவும் ஆட் பண்ணியிருக்கோம் கட்டால், அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இது மட்டும் நல்லா கிளறி விடுங்க. இந்த கரிசலாங்கண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இலை நிறைய சீக்கிரம் தடுக்கும். வழுக்க விழுந்த இடத்துல இதை நல்லா தடவிட்டு இந்த ஹேர் ஆயிலை தடவிட்டு நம்ம நேச்சுரலாக அரைச்ச சியாக்காய் பொடியில் குளித்தோம் அப்படின்னா முடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். சீக்கிரமே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஹேர்லாம் அந்த கரிசலாங்கண்ணியோட அந்த தன்மையெல்லாம் நல்லா இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் எண்ணெயோட கலர் பச்சை கலராக மாறிட்டு இருக்குது. இது மட்டும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இது மட்டும் கிளறி விட்டு ஃபுல்லாக நல்லா கருப்பு கலரில் இந்த எண்ணெய் ஆகணும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடி பிடிக்கும். இது ஒரு அகலமான பாத்திரத்தில் இரும்பு கடாய் இல்லைனா அலுமினியத்தில் தான் செய்யணும். நீங்கள் ஸ்டீலில் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரம் கருகிரும், எண்ணெயுமே பார்த்திங்கன்னா சிக்கடிச்சு கெட்டு போயிடும். அதனால் அலுமினியம் இல்லைனா இரும்பு கடாயில் இது செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நாளைக்கு எண்ணெய் கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த எண்ணெய் வந்து இன்னும் சிக்குவாடாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெயை காய்ச்சிட்டு நம்ம வடிகட்டி வைப்போம் இல்லையா, அதில் ஒரு 10 கிராம்பு நான் அது காட்டுறேன். அது வடிகட்டி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 10 கிராம்பும் போட்டுட்டு அந்த எண்ணெயை வச்சோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை மாதம் ஆனாலும் எண்ணெய் சிக்கும் அடிக்காது, வாசனை பிடிக்காமல் எண்ணெய் வந்து நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கினது மட்டும் இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெய்க்கு பதிலாக இது ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி. நீ பாருங்களேன், அந்த நல்லா இறங்குறதுனால எண்ணெய் அப்படியே படப்படன்னு அப்படியே வருது. இந்த டைமில் நல்லா அப்படியே கிளறி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனாக சீக்கிரம் வந்து அந்த ஈரப்பதம் வந்து வற்றும். லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த நம்ம அரைச்சி விட்டதோட விழுதோட எல்லா தன்மையும் இறங்கி பாருங்கள் எண்ணெய் வந்து எவ்வளோ கருப்பு கலரில் வந்திருக்குது. இதை அப்படியே நம்ம ஓவர் நைட் அப்படியே விட்டுறணும். நைட் ஃபுல்லாக விட்டுட்டு
நான் ஒரு நாள் கழித்து இதை வடிகட்டி கிராம்பு போட்டு நம்ம இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும். எண்ணெயை நல்லா நைட் ஃபுல்லும் வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ கருப்பு கலரில் இருக்குது. நம்ம வெறும் தேங்காய் எண்ணெயோட இந்த பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நிறமே வந்து நல்லா மாறிடுச்சு. இது நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா முடி வந்து கருப்பாக வளரும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 கிராம்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா எண்ணெய் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஒரு மாதம் வச்சாலும் சிக்கு வாடை இல்லாமல் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கிராம்பு வந்து முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் அதில் வந்து கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேச்சுரலாகவே எப்பொழுதும் எண்ணெய் காய்ச்சும் போது அதில் நீங்கள் கிராம்பு ஆட் பண்ணி வைக்கும்போது எண்ணெய் சிக்கு வாடை இல்லாமல் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மட்டும் எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் நல்லா க்ரோத் இருக்கும். மினிமம் ஒரு 3 மாதமாவது தடவணும். நேச்சுரலாக இதை ட்ரை பண்ணு. ஹேர் டையோ ஹேர் மாஸ்க்கு இயற்கையான முறையில் எது யூஸ் பண்ணாலும் அதோட பெனிஃபிட் நமக்கு ஸ்லோவாக தான் கிடைக்கும். ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கும். எதுக்குமே எப்பொழுதுமே நேச்சுரலான நம்ம ட்ரை பண்ணுற விஷயத்துக்கான பலன் நமக்கு அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.